ஆட்டம் காணும் தமிழரசு கட்சி மத்திய குழு. கட்சியின் யாப்பை மீறி மத்திய குழு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சிவமோகன் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரனூடாக யாழ் நீதிமன்றில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் கடந்த 14ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன துணிவேந்தர். ஐக்கிய தமிழரசு சுதந்திர முன்னணியின் தலைவர் கருணா எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ளார். காவல்துறை ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியில் வந்த கருணா ஊடகங்களிடம் பேசும்போது ரவீந்திரநாத் கடத்தல் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் மீண்டும் விசாரணைக்கு வர தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசு வைத்தியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அரசு வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது 63ஆக நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்த அரசு வைத்தியர்களின் ஓய்வு வயதும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு மருத்துவர்களின் அசல் ஓய்வு வயது 65ஆக இருந்தது. ஆனால் முந்தைய அரசு 2022இல் அதை 60ஆக குறைத்துள்ளது என்று அவர் விளக்கியுள்ளார். விவசாயிகளுக்கு இலவச மானிய பசலை விநியோகம். திருகோணமலை மாவட்ட நிலாவளி கமநல சேவை பகுதிக்குட்பட்ட விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் MOP பசலை விநியோக நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. குறித்த உர விநியோகம் இன்று நிலாவளி கமநல சேவை நிலையத்தில் கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரமேஷ் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. 3417 ஏக்கர் பெரும்போகு நெற்பயிர்ச்செய்கைக்காக வழங்கப்பட்டது. மேலும் நீர்ப்பாசனத்துக்காக 1 ஏக்கருக்கு 12 கிலோவும் மானாவாரிக்கு 1 ஏக்கருக்கு 10 கிலோவும் வழங்கி வைக்கப்பட்டன. எதிர்க்கட்சிகளிடம் ரணில் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிலிருந்து நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்க்கட்சிகள் எப்போதும் விமர்சிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கை ஒன்றை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் பொதுவாக ஒரு அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை என்றாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் இருந்து விமர்சனம் செய்யப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பிற்கு அப்பால் செயற்படுவதற்கு அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியோ தகுதியற்றவர்கள் எனவும் ரணில் மேலும் தெரிவித்துள்ளார். ஆட்டம் போட்ட பங்களாதேஷ். பங்களாதேஷில் இடைக்கால ஆட்சி நடந்து வரும் நிலையில் அங்குள்ள சில பிராந்தியங்களை ஆர்கன் கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்களாதேஷில் எப்போதோ ஹசீனா ஆட்சி கவிழ்ந்ததோ அப்போது முதலே பெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அங்கு இடைக்கால அரசு அமைத்துள்ள நிலையில் அங்கு சிறுபான்மையினர் மீது தொடர் தாக்குதல் நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுரவை வரவேற்க தயாராகும் சீன அரசாங்கம். இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன மக்கள் அரசியல் ஆலோசனை மாநாட்டின் தேசிய குழு தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று இலங்கை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். காலியில் நாயை அடித்துக் கொன்ற 2 கைது. வேதியில் நின்று கொண்டிருந்த நாயொன்றை அரக்கத்தனமாக அடித்துக் கொன்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி அக்மிமன போலீஸ் நிலையத்தின் அதிகார வரம்புக்குட்பட்ட பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வேதியால் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்றிலிருந்து இறங்கிய நபர் ஒருவர் வேதியோரத்தில் நின்று கொண்டிருந்த நாய் ஒன்றை தடியால் அரக்கத்தனமாக தாக்கும் காட்சிகள் அடங்கிய காணொலி ஒன்று நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வந்துள்ளது. சம்பவம் நடைபெற்ற இடத்தின் அருகே இருந்த கட்டிடம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த CCTVயில் குறித்த காணொலி காட்சிகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.